சங்கீதம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்மாவை தப்புவியும். கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூளை செடிகளை எரிக்கும் தளலுமே கிடைக்கும். ஐயோ, நான் மேசைக்கிலே சஞ்சரித்த போதும் கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்தது போதும். சமாதானத்தை பயக்கிறவர்களிடத்தில் என் ஆத்மா குடியிருந்ததும் போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள் என்பதை. கர்த்தரும் அருமை இரட்சகரும் அருள் நாதருமாகிய கிறிஸ்து பெருமான் திருப்பெயரிலே நமக்கு கிருபையும் சமாதானமும் நல்ல பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக திருமறையிலிருந்து வாசிக்க கேட்ட சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். 120வது சங்கீதம் 1வது வசனம். 120வது சங்கீதம் 1வது வசனம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அன்பானவர்களே, இந்த 120வது சங்கீதம், 121, 22 அப்படின்னு சில சங்கீதங்கள் பயண சங்கீதங்கள் அப்படி என்று அறியப்படுகின்றன. எருசலேமை நோக்கி அவர்கள் பயணம் மேற்கொள்ளுகின்ற போது அவர்கள் பாடிக்கொண்டே போவார்கள். அதில் சில முக்கியமான சங்கீதங்கள் தான் இந்த சங்கீதம். அதில் ஒரு சங்கீதம் தான் இந்த 120வது சங்கீதம். அதில் முதல் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இந்த சங்கீதத்தின் அடிப்படையிலே இந்த சங்கீதக்காரன் என்ன 3 விதமான நெருக்கடிகளை தன்னுடைய வாழ்க்கையை சந்திக்கிறார். ஒன்று, பொய் உதடுகள். பொய் உதடுகள், பொய் உதடுகள், அவதூறு செய்கிறவர்கள், புறமுதுகிட்டு பேசுகிறவர்கள். இவர்களாலே இந்த சங்கீதக்காரன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக பாருங்கள், 5வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது சொல்லுகிறார், நான் மேசைக்கிலே சஞ்சரித்தது போதும் கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும் அப்படி என்று சொல்லுகிறார். மேசே, கேதார், இந்த ரெண்டுமே எதை காட்டுகிறது என்று சொன்னால் 2 மக்கள் குழுக்களின் பெயர்களை காட்டுகிறது. மக்கள் குழுக்களின் பெயரை காட்டுகிறது. மேஷேக் என்ற இந்த குழுவின மக்கள் அன்றைய நாட்களிலே வட துருக்கியிலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். வட துருக்கியிலிருந்து அப்படியே நகர்த்து உக்ரைன் அதோடு தொடர்புடைய நாடுகளுக்கு அவர்கள் சென்றார்கள். அடுத்ததாக கேதார் என்று சொன்னால், இந்த கேதாரை குறித்தும் திருமறையிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலேயும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலேயும் பார்க்க முடியும். காட்டு அரபு பழங்குடியினரை குறிக்கிறது.
அதாவது இவர்கள் இந்த ரெண்டு கூட்டத்தாருமே வலிமை மிக்கவர்கள், சண்டை போடுவதிலே வல்லவர்கள். அப்படி என்றால் இன்னும் சொல்ல போனால் முரட்டு குணமுடைய மக்கள், முரட்டு குணமுடைய மக்கள். ஆகையினால்தான் சொல்கிறார், நான் மேசேக்கிலே சஞ்சரித்ததும் போதும் கேதாரின் கூடாரண்டங்களில் குடியிருந்ததும் போதும். அதாவது இந்த முரட்டு குணமுடைய மக்கள் நடுவிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த வாழ்க்கை போதும் அப்படி என்று சொல்லி சங்கீதக்காரன் புலம்புகிறான். அடுத்ததாக ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள், பகைக்கின்ற கூட்டம், எதற்கு எடுத்தாலும் வம்பு பண்ணுகிற கூட்டம், எதற்கு எடுத்தாலும் சண்டை போடுகிற கூட்டம். இப்படி 3 கூட்ட மக்களாலே சங்கீதக்காரன் நெருக்கப்படுகிறார். ஒன்று பொய் உதடுகள், அதான் சொன்னேன். 2 முரட்டு குணமுடைய மக்கள். 3 எதற்கெடுத்தாலும் வம்பு செய்கிற மக்கள், பிரச்சனைக்கு வருகின்ற மக்கள், சண்டைக்கு வருகின்ற மக்கள். இவைகளாலே நெருக்கப்பட்டிருக்கிற இந்த சங்கீதக்காரன் கடவுளை நோக்கி கதறுகிறான். பாருங்கள், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இன்றைக்கு அநேக நேரத்தில் நெருக்கம் படுகின்ற போது மக்களுக்கு என்ன செய்வதென்றே என்ன செய்யல தெரியல. அநேக நேரத்தில் இந்த பயத்திலேயே என்ன செய்வதென்று தெரியாமலேயே அங்கலாய்த்து போகிறார்கள். ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி அவருடைய மனநிலையை பரிசோதிப்பதற்காக டாக்டர் முயலுகிறார். அப்போ அவனுக்கு தண்டனை தீர்ப்பு நாள் சொல்லப்பட்டிருக்க, உனக்கு 3ஆம் தேதி மரண தண்டனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன விதமான தண்டனை என்று சொல்லப்படவில்லை. அவன் மரண தண்டனை விதிக்கப்படுவதற்கு முன்பாக, ஒரு நாளைக்கு முன்பாக அவனுக்கு சொல்லப்படுகிறது, உனக்கு நாளைக்கு மரண தண்டனைப்பா, உனக்கு எவ்விதமாக தண்டனை நிறைவேற்றப் போகிறோம் என்று சொன்னால், பாம்பை, விஷம் நிறைந்த பாம்பை கடிக்க வைத்து உனக்கு தண்டனை என்ன செய்ய போகிறோம், நிறைவேற்ற போகிறோம் அப்படி என்று சொல்லி அவனுக்கு சொல்லுகிறார். அவனுக்கு மறுநாள் தண்டனை, காலையில் தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அவன் மரித்து போகிறான், உண்மையாகவே அவன் மரித்து போகிறான். ஆனால் இதில் ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னவென்று சொன்னால், உண்மையாக அவனுடைய கண்கள் கட்டப்படுகிறது. அவன் மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. இப்போ அவனை பாம்பை கடிக்க வைத்து தண்டனை நிறைவேற்ற போகிறது. ஓகே, கண்கள் கட்டப்படுகிறது, தண்டனை நிறைவேற்றப்படுகிறது, மரித்து போகிறது. ஆனால் அதில் ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னவென்று சொன்னால், அவன் கண்கள் கட்டப்பட்டு அவன் பாம்பை கடிக்க வைக்கப்பட, பாம்பினால் கடிக்க வைக்கப்படவில்லை, வெறுமையான ஊசியினால், இன்ஜெக்ஷன் போடுகின்ற ஊசியினால் அந்த முள்ளை மட்டும் வைத்து 2 குத்து குத்தினார்கள். விஷமும் அவனுடைய சரீரத்திலே செலுத்தப்படவில்லை. அப்படி என்று சொன்னால் அவன் எப்படி மரித்து போனான்? பயத்தில் மரித்து போனான். என்னை கடித்தது எதுதான்? அந்த ஊசி போட்ட தருணத்தில் அவன் என்ன நினைத்தான்? என்னை கடித்தது எது? பாம்பு என்று நினைத்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான், பிரச்சனைகளை நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதிலே தான் இருக்கிறது. நெருக்கப்படுகின்ற நேரத்திலே, அநேக நேரத்தில் நமக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மனம் குழம்புகிறது, அங்கலாய்க்கிறது. ஏண்டா பிறந்தோம், ஏண்டா வாழுகிறோம் அப்படி என்று மனதை போட்டு குழப்புகிறோம். இங்கே அதான் ஒரு சிறந்த உதாரணம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக அருமையாக அங்கு பார்க்கிற சவுலுடைய கூற்று பாருங்கள். 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 18வது வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு
இல்லை, 1 சாமுவேல் 18. இதில் வரும், சவுல் வந்து அஞ்சனம் பார்க்கிற இடத்துல போவான் பாருங்க. அதை வாசிங்க. எத்தனாவது வசனம்? 12வது வசனம். மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசப்போக்கினீர்? நீர்தான் சவுலாசே என்றார். ராஜா அவரை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். 15வது வசனம். 15வது வசனம். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழுப்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். சவுல் இப்போது ஒரு கைவிடப்பட்ட நிலையிலே அவன் இருக்கிறான். வாழ்க்கையில் மிகுந்த நெருக்கம். அவன் என்ன செய்திருக்கணும்? கடவுளுக்கு நேராக திரும்பி இருக்கணும். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய நெருக்கத்திலே கடவுளும் பேசுகிறதில்லை, கடவுளுடைய வார்த்தை எனக்கு கிடைப்பதில்லை. ஆகையினால் நான் என்ன செய்வதென்று தெரியாமலேயே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் வேஷம் மாறுகிறான். ஒரு மன்னன் சாதாரண குடிமகனுடைய வேஷ நிலைக்கு வேஷத்தை மாற்றி வேறு வஸ்திரத்தை தரித்து அவன் எங்கே போகிறான் என்று சொன்னால், அஞ்சனம் பார்க்கிற, குறி சொல்லுகிற, மரித்த ஆவிகளோடு பேச வைக்கிற ஒரு ஸ்திரீயை தேடி அவன் போகின்றான். அதான் நெருக்கப்படுகின்ற நேரத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி போனான் மன்னன் சவுல். அவன் நெருக்கப்படுகின்ற நேரத்தில் அவன் தீர்மானித்தது, யாரை பார்த்தா சரியாயிரும்? அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை பார்த்து மரித்து போன சாமுவேலோடு பேசினால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தான். அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை ஏமாற்றி, ஒரு குடிமகனை போல அவன் ஏமாற்றி அஞ்சனம் பார்க்கிறான். சவுலை கண்ட உடனே அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயும் மிரண்டு போகின்றார். ஏன் என்ன நீ ஏமாற்றினாய் அப்படி என்று அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ சொன்ன உடனே அவன் சொன்ன காரியம், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், நான் மிகவும் நெருக்கப்பட்டுகிறேன், தேவனும் என்னை கைவிட்டார், தீர்க்க தரிசனங்களிலாவது சொற்பனங்களிலாவது எனக்கு மறுபுத்தர் அருளுகிறது இல்லை, ஒண்ணுமே இல்லை, நான் ஆகினால் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அவன் எவ்வளோ பெரிய மன்னனா இருந்த போதிலும் வாழ்க்கையில் நெருக்கப்பட்ட போது அவன் தடுமாறி விட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதான். பல கோணங்களிலே நமக்கு நெருக்கடிகள் வருகிறது. நம்மை சார்ந்தவர்களாலே நமக்கு நெருக்கடி, பலவீனம் நமக்கு ஒரு நெருக்கடியை தருகிறது. அதே போல கடன் பிரச்சனை நமக்கு ஒரு நெருக்கடியை தருகிறது. நம்மை பொறாமை கொண்டவர்களாலே நெருக்கடி வருகிறது. நம்மை தூஷித்து திரிகிறவர்களாலே நமக்கு நெருக்கடி வருகிறது. என்ன செய்வதென்று தெரியாம அப்படியே பயத்திலே முடங்கி போய்விடுகிறோம். அப்போ அதுக்கு பிறகு எது வந்தாலும் நமக்கு இவ்வளவுதான் முடிவு உண்டாயிற்று என்ற ஒரு மனநிலைமைக்கு வருகிறோம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் முற்றிலும் மாறுபட்டவனாயிருக்கிறான். என்ன சொல்கிறான்? என் நெருக்கத்திலே நான் யாரை நோக்கி கூப்பிட்டேன்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்.
பொய் உதடுகள் உள்ள மனுஷர்களாலும் முரட்டு குணமுடைய மக்களாலும் எதற்கெடுத்தாலும் வம்பு செய்கிற மக்களாலும் நெருக்கப்பட்டிருந்த சங்கீதக்காரன் அந்த நெருக்கத்திலிருந்து இந்த நெருக்கத்தின் விடுதலைக்காக அவர் எடுத்த தீர்மானம் கடவுளை நோக்கி பார்ப்பது, கடவுளை நோக்கி கூப்பிடுவது. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கப்படுகின்ற நேரத்திலே நாம் எடுக்கின்ற முடிவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். யோனாவை பாருங்கள். கடவுள் நினிவேக்கு பிரசங்கம் செய்ய போகிறார், ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறார். அவன் கீழ்ப்படியாமல் தர்சீசுக்கு கப்பல் ஏறுகிறார். கடவுள் கடைசியில சந்திச்சு கடைசியில் அவனை தூக்கி எங்கே போடுகிறார்கள்? கடலிலே போடுகிறார்கள். ஒரு மீன் அவனை விழுங்குகின்றது. இப்போது எங்கே இருக்கிறான்? மீன் வயிற்றுக்குள்ளே அவன் இருக்கிறான். மீன் வயிற்றுக்குள்ளே அவன் இருக்கிறான். பெரிய மீன். அப்போ ஒரு மீன் மனுஷனை விழுங்க முடியுமா அப்படி என்று கேட்கக்கூடும், முடியும். அண்மையில கூட பத்திரிகையில ஒரு செய்தி, ஒரு பெரிய மீன் கடல்ல நீந்திட்டு இருந்தவனை எதிர்பாராதமா விழுங்கிடுச்சு. விழுங்கின உடனே அவன் என்ன செய்தான்? வயிற்றுக்குள்ள போயிட்டான். இனி என்ன செய்ய முடியாது, என்ன அவ்வளவுதான் அப்படி நினைச்சிட்டு இருந்தவன் ஐடியா மீனுக்கு வயிற்றுக்குள்ள இருந்துட்டு மீனை என்ன செய்தான்? பயங்கரமா குத்த ஆரம்பிச்சிட்டான், பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு பஞ்சினால வலியினால கடைசியில மீன் என்ன செய்யுச்சு? இவனை கொண்டு வெளியில வாந்தி பண்ணி போட்டுச்சு. இது யதார்த்தமா அண்மையில பேப்பர்ல ஒரு செய்தி. அதே போலதான் இது. யோனா அந்த நாட்களில் இதெல்லாம் சாத்தியமா அப்படி என்று கூட ஒரு குறிப்பிட்ட காலத்திலே மக்கள் கேட்டார். அதெல்லாம் சாத்தியம்தான். இப்போது அவன் மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கிறான். மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கிறான். வேற ஒருத்தர்னா அவ்வளவுதான், கதையே முடிஞ்சு போச்சு, அப்படியே செத்து போயிட வேண்டியதுதான். அப்படி இருந்த தருணத்தில் யோனா ஒன்றே ஒன்று செய்கிறான். பாருங்க, அதான் 2வது அதிகாரம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். பாருங்கள், சொல்லுகிறார் 2வது அதிகாரம் 2வது வசனம். என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். என்ன அருமையாய் சொல்லுகிறார் பாருங்கள். மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்த யோனா அவ்வளவுதான், இனி செத்து மடிய வேண்டியதுதான் என்று அவன் முடங்கி விடாமல் மீனின் வயிற்றுக்குள்ளே அந்த இருளின் அனுபவத்திலே இருந்து கொண்டு, மீன் வயிற்றுக்குள்ள அந்த லைட்டா எரியும், அது கேட்டில் கொடுத்த முடியுமா? இல்லை. அவன் அந்த இருட்டுக்குள்ளே இருந்து கொண்டு, இருளின் அனுபவத்திலே இருந்து கொண்டு அவன் என்ன செய்தான்? கடவுளை நோக்கி கூப்பிட்டான். சொல்லுகிறான், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவரின் சத்தத்திற்கு என்ன செய்தார்? செவி கொடுத்தார். அடுத்து சொல்லுகிறதா பாருங்க, சொல்லுகிறார், நீரோட்டங்கள் என்னை சூழ்ந்தது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசியின் தலையை சுற்றி கொண்டது. ஆனா என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை இருள் என்னுடைய வாழ்க்கையை மூடி இருக்கக்கூடும். அந்த இருளில் என்ன செய்வது தெரியல. இந்த இருளில் வெளிச்சத்தை ஏற்படுத்துவதற்கு கேண்டில் தேடினா கேண்டில் இல்லை, கேண்டில் இருக்கு. தீப்பெட்டியை தேடினா தீப்பெட்டி தெரியல, என்ன செய்வது என்று தெரியல. ஆனால் நமக்கு தேவை, நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை நோக்கி கூப்பிட வேண்டும். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். பாருங்க, தாவீது எப்பேற்பட்ட மனிதன்.
எப்பேற்பட்ட மனிதன், கோலியாத் என்ற மாவீரன். அவனும் சொல்லுகிறான் ஒரு முறை. அதுக்கு பிறகு அவன் பல யுத்தங்களை சந்திக்க வேண்டியதாயிற்று. பிற்பாடு பெலிஸ்தரோடு பல முறை யுத்தம் போரிட வேண்டியதாயிற்று. அப்போதுதான் கோபி என்ற இடத்துல பெலிஸ்தருடைய சகோதரனோடு அதே போன்ற ராட்சச மனுஷர்களோடு யுத்தம் பண்ண வேண்டிய நிலைக்கு இந்த தாவீது தள்ளப்பட்டார். பாருங்கள், பெரிய வெற்றியை பெற்றார். அந்த பெரிய வெற்றி பெற்ற பாடு அவன் கர்த்தரை துதித்து பாடினான். எப்படி துதித்து பாடினான் என்று சொன்னால், அதுதான் 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் மிக தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். அப்ப தாவீதுக்கு ஒரு அனுபவம் இருந்திருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையிலே நெருக்கப்படுகின்ற நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திற்கு சென்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற, கடவுளை நோக்கி மன்றாடுகின்ற, கடவுளை நோக்கி குரல் எழுப்புகின்ற ஒரு அனுபவமிக்க ஒரு மனிதனாக இந்த மன்னன் தாவீது இருந்தான். அப்பேற்பட்ட ராட்சதர்களை வீழ்த்தின தாவீது சொன்னது, எனக்கு யார் இந்த விடுதலையை தந்தது? என் ஆண்டவர் எனக்கு இந்த விடுதலையை தந்திருக்கிறார். அதான் ஒரு பாடல் சில சரணங்கள் உண்டு. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அன்பர்களே, ஒருவேளை இந்த நாளிலே ஒரு நெருக்கத்தின் நடுவில் கூட இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கக்கூடும். பலவிதமான நெருக்கங்கள், உலகத்தின் அழுத்தங்கள், காரியங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கக்கூடும். என்ன செய்வதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று தெரியாத சூழ்நிலையில் இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கக்கூடும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். நிச்சயமாய் கடவுள் ஒரு விசாலமான பாதையை ஆண்டவர் ஏற்படுத்துவார். நம்மை நெருக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான், நம்மை விசாலமான பாதையிலே நம்மை நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கல்வாரி நாதராய் இயேசு கிறிஸ்து தன்னை கல்வாரி சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய சரீரத்திலிருந்து ஒவ்வொரு துளி இரத்தத்தையும், ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். எதற்காக? நாம் நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு விடுதலையின் மக்களாக, விடுதலை நாயகருக்குரிய மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காக. கடவுள் வேற எதுவும் பார்க்கல. இந்த சிலுவை நாதருக்கு முன்பாக நம்மை முழுமையாக நம்மை தாழ்த்தி ஒப்படைத்து அவரிடத்திலே அபயமிடுவோம். நிச்சயமாய் இந்த தவ நாட்கள், இதுவரையிலும் இல்லாத ஆண்டுகளில் இந்த ஆண்டு தவ நாட்கள் நமக்கு ஒரு விசாலமான பாதையை உருவாக்குகின்ற நாட்களாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாத்துக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தில் காத்துக் கொள்வதாக. ஆமென்.